கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நீங்கள் எல்லா விதத்திலும் மிகவும் விசேஷித்தவர்கள். மனுஷங்களுடைய பார்வையில் நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம். மனுஷங்க உங்களை அருவருக்கலாம். மனுஷங்க உங்களை வேதனைப்படுத்தலாம். மனுஷங்க உங்களை உதாசீனப்படுத்தலாம். ஆனால் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு ப்ரெஷியஸ், கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். யாத்ராமன் 33:16 சொல்கிறது, பூமியின் மேல் இருக்கிற ஜனங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள். இன்னைக்கு உலகம் உங்களை அற்பமாக எண்ணுதா? நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களை உலகம் ஸ்நேகித்துச்சுன்னா நீங்கள் உலகத்தார். உலகம் உங்களை வெறுத்துச்சு, உலகம் உங்களை தூக்கி எரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சம்திங் ஸ்பெஷல். நீங்கள் விசேஷித்தவர்கள். வேதாமத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷனும் விசேஷித்தவர்கள். தானியேல் என்கிற ஒரு மனிதன் அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் அவன் எல்லார் பார்வையிலையும் விசேஷித்தவனாக கர்த்தர் ஏற்படுத்தினதை போல நீங்கள் எங்கே அற்பமாக எண்ணப்படுறீங்களோ அங்கே விசேஷித்தவர்களாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்துவா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி மனுஷங்க நம்மளை பார்க்குற பார்வை வேறு, உலகம் நம்மளை பார்க்குற பார்வை வேறு, ஆண்டவர் நம்மளை பார்க்குற பார்வை வேறு. உலகம் நம்மளை அற்பமாக பார்க்கும். இந்த மனிதர்கள் நம்மளை கேவலமாய் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை அற்பமாக பார்க்கிறவர் அல்ல, உங்களை கேவலமாய் பார்க்கிறவர் அல்ல, உங்களை விசேஷித்தவர்களாக கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் மத்தேயு 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எவ்வளவு பெரிய விசேஷித்த விதமாக படைச்சிருக்கிறேன். நீ உணவுக்காக உடைக்காக கவலைப்பட்டு இருக்கிற. அப்போ அவனுக்கு சொல்கிறாரு, எடுத்து சொல்கிறாரு, ஆகாயத்து பறவை பார், அவள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அதை பரமபிதா போஷிக்கிறார்ல. வண்ண மலர்களை பார், அவைகள் நூற்கிறதும் இல்லை, அவைகள் நெய்கிறதும் இல்லை, அவைகளை உடுத்து வைக்கிறார்ல, அவைகளை பார்க்கலும் நீ விசேஷித்தவர்கள். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் நம்ம விசேஷித்தவர்கள். இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவருக்கும் சில கிஃப்டை கர்த்தர் கிருபையாக கொடுக்குறாரு. அந்த கிஃப்டை அப்படியே ஏற்றுக்கொள்வீங்களா? தானியேல் 5:14 விசேஷித்த ஞானத்தை கிஃப்டாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. தானியேல் 6:3 விசேஷித்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. தாவீதுக்குள்ள ஒரு விசேஷித்த கிருபை இருந்துச்சு, அந்த விசேஷித்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த 3ஐயும் பெற்றுக்கொண்டால் நீங்கள் விசேஷித்தவர்கள். விசேஷித்த ஞானம், அப்போ எந்த மனுஷன்ட்டும் இல்லாத ஒரு ஞானம் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு விசேஷித்த ஆவி, யாருக்குள்ளேயும் இல்லாத ஒரு விசேஷித்த அபிஷேகம் ஆவி உங்கள்கிட்ட இருக்கும். விசேஷித்த கிருபை. அப்போ இதெல்லாம் பெற்ற நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தவங்க. உங்களுக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை எல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. நான் விசேஷித்தவன் அப்படின்னு சொல்லுங்கள். நன்மையினால் கர்த்தர் நிரப்புவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்கள் உலகத்தின் பார்வையில் அற்பமாக எண்ணப்பட்டாலும் உம்முடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய பார்வையில் நீ விசேஷித்தவர்கள். அப்பா, இவர்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஞானம், விசேஷித்த ஆவி, விசேஷித்த கிருபையை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.